Hi da butterflies. Welcome back to Take Cook Sunshine Garden Ram. ஓகே நம்ம எனக்கே நெறைய பேசணும்னு தான் தோணுது. ஆனா ஏன் தான் பேச மாட்டேன்னு தெரியல. சரி ஓகேடா நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ளேயே போயிரலாம். ஆக்சுவலா அந்த ஸ்டோரியில வந்து டேக் குக் வந்து வீட்ல மாட்டிக்கிற மாரி ஒரு சீன் இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. ஆனா ஸ்டில் நவ் வந்து எனக்கு அந்த சீன எப்படி கொண்டு வரேன்னே தெரியலடா. ஏன்னா மோஸ்ட்லி நெறையா படத்துல வந்து அவங்க 2 பேரும் வெளிய கப்பல்ஸா அவுட்டிங் ஏதாச்சும் போயிருப்பாங்க. அப்ப மாட்டிக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி தான் நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அத வேற மாரி எப்படி கொண்டு வரேன்னே தெரியல. ஆ அது வேற கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. எப்படி மாற்ற மாரி வைக்கிறதுன்னு. பட் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரேன். அம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஓகேடா நம்ம நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம்டா. போன பார்ட்ல வந்து அ ஜெனி அப்புறம் சாய் அவங்களோட இன்ட்ரோடக்ஷனோட முடிச்சிருப்போம். ஸோ அதோட கன்டின்யூ தான்டா. டேக்குக்கோட ரூம தான் காட்டுறாங்க. நம்ம டேங் தான் எப்பயும் இல்லாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சுட்டு நம்ம ஜங்குக்க தான் வச்ச கனவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு கண்ணு வலிக்கவே இல்ல. அப்படியே ஜங்குக்கோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ தான்டா பார்க்குறாங்க. அவரோட அந்த ப பன்னி லிப்ஸு, அது கீழ இருக்க மச்சம், அந்த ஒரு முட்டை கண்ணு, இதெல்லாம் வந்து தூங்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேர தான்டா கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க காதெல்லாம் தேய்க்க. நம்ம ஜங்குக் கொஞ்ச நேரத்தில ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கோட இடுப்புல தான்டா கை வச்சு ரொம்ப க்ளோஸ்ல இழுக்குறாங்க. டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. சார் இன்ன வரைக்கும் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்களா என்ன? ம். நான் தூங்கும் ஏதாச்சும் நீ ஏதாச்சும் குடுப்பேன்னு நெனச்சேன். பார்த்தா அப்பயும் ஒண்ணும் குடுக்கல. சரியான ஸ்டாடிஸ்டா நீ. சொல்லுவீங்க, சொல்லுவீங்க. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து கெளம்பு. மணி இப்பயே 9 ஆச்சு. வீட்ல யாராச்சும் என் ரூமுக்கு வந்து பார்த்தாங்கன்னா, அப்புறம் நீ தான் மாட்டிக்கிருவ. ஏன்? நான் மட்டும் தான் மாட்டுவேனா? என் மேல நானா உன்ன ஃபோர்ஸ் பண்ணி என் மேல படுக்க விட்டுருக்கேன்? ம். ஆ ஆமா. நான் சொல்லுவேன். இவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணான்னு. ம். அது சரி. நீ பண்ணாலும் பண்ணுவடா. சரி தள்ளு நான் கிளம்புறேன். அப்புறம் சொல்லு. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன்ல. கிளம்பிருக்கியா? ஏன்டா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேவா என்ன? நீ ஏன் என்னை எப்பயும் கூட்டிகிட்டு போக மாட்டியே? நான் தான் உன்னை வம்படியா அங்கே போனேன், இங்கே போனேன்னு இழுத்துட்டு போவேன். ஏய் நீ பேசுகிறத பார்த்தா நான் உன்னை வெளியவே கூட்டிகிட்டு போகாத மாதிரில இருக்கு. ஆமாம். எப்போ கூட்டிகிட்டு போயிருக்க? அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் வீட்டுக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு போவேன். மற்ற மாதிரி இடத்துக்குலாம் நான் தான் உன்னை எப்பயும் கூட்டிகிட்டு போவேன். சரிங்க மேடம். ஏய் மேடம் சொன்னால் கொன்றுவேன் உன்னை. சரி 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 நான் சொல்கிறேன் கிளம்பிடு. சரி ஓகே அப்படின்றாங்க. சொல்லிட்டு டேங் தாண்டா எந்திரிச்சிட்டாங்க. நம்ம ஜங்குக்கும் எந்திரிச்சிட்டு டேங்கை தான் பார்க்குறாங்க. டேங்க்கு வந்து புரியுது என்ன அப்படின்ட்டு. பட் அவங்க தான் கொஞ்சம் ஜங்கு கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ உடனே அங்கேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு பாத்ரூமுக்கு தாண்டா போகிறாங்க டவலை மட்டும் எடுத்துகிட்டு. நம்ம ஜங்குக்கு தான் வேகமா டேங்கை பிடிச்சி இழுத்துட்டாங்க. எங்கே போகிற? காலங்காத்தால எங்கே போவாங்க? ஃப்ரெஷ்அப் ஆக தான். ஏய் ஏதாச்சும் மறந்துட்டியா என்ன? நானா? நான் எதுவும் மறக்கல. இப்பயேவா கிளம்புறோம்? இல்ல. சாப்பிட்டு ஒரு 11:00 போல போலாம். ம். இன்னும் 2 ஹார்ஸ் இருக்குல்ல. நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு சீக்கிரம் வேலைக்கு வா. ஓகேயா? ஏ அது இல்லடா. வேற என்ன? ஏய் கெடி. உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா குடுத்துட்டு கிளம்பு. குடுக்கவா? ஓ! என்ட்ட காசு எதுவும் குடுத்து வச்சியா என்ன? இல்ல நேத்து பத்திரமா வச்சுக்கிற சொல்லி எதுவும் குடுத்தியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே! ஏய் டேங் உன்ன கொன்றுவேன்டா. காலங்காத்தால என்ன டென்ஷன் ஆக்காத. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனையா? சரி சொல்லு. என்ன பிரச்சனை வரும்னு? அப்படின்ட்டு ஜங்குக்க தான்டா ஒரு மாரி பார்க்குறாங்க. ஜங்குக் செம்ம இதாகுது. அவர் அப்படியே டேங்கோட நெக்ல தான்டா கை வைக்கிறாரு. கை வச்சு பக்கத்துல தான் இழுக்குறாங்க. வர வர நீ ரொம்ப தான்டா என்ன டீஸ் பண்ற. ம். மொதன்னா என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. ம்.
அப்படியே நான் டீஸ் பண்ணோன்னே சார் பதிலுக்கு டீஸ் பண்ணாமல் இருக்காரு பாரு. சரி சொல்லு, என்ன வேணும்? ம். ஏதாச்சும் ஸ்பெஷலாக கிடச்சா நல்லாயிருக்கும். சரி, கண்ணை மூடு தரேன். உண்மையாவா? ம், கண்ணை மூடு அப்படின்றாங்க டேங்கு. நம்ம ஜங்குக்கும் சின்ன குழந்த மாதிரி ஓகே ஓகே நீ கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேங்கும் லைட்டாக அப்படியே ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட இடுப்பை தாண்டா பிடிச்சி கிள்ளி வச்சிட்டாங்க. நம்ம ஜங்குக்கும் வலி தாங்கலை போல், அப்படியே அந்த க்ரிப்பையும் விட்டுட்டு அப்படியே தள்ளி போய் நின்று அவங்க இடுப்பை தாண்டா பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆ, ஏன்டா அப்படி பண்ண பைத்தியம்? வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கிஸ் கொடுக்கும்போது லிப்ஸை பைட் பண்ணாதுன்னு. உன்னால் எங்கே போனாலும் என் லிப் பாம்ஸை நான் தூக்கிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிப் கொடுக்குறேன்னு பேரில் என் லிப்ஸை ஃபுல்லாக புண்ணாக்கி வைக்கிற. அதுக்கு எதுக்குடா அப்படி இல்லை எஸ்ஏ மாதிரி சொல்கிற? உனக்கு பிடிக்கலன்னா கொடுக்கமே தள்ளி விட வேண்டியது இல்லை. ஓ, இப்போ என்ன ப்ளேம் பண்ணுறியா? வலிக்குதுடா, நல்லா வலிக்கட்டும். அதுக்கப்புறம் நேற்று என்னென்ன பண்ணேன், உன்னை எவ்வளோ சொன்னேன், நான் கோட் போட்டு வான்னு சொன்னேன், அதுவும் ஃபாலோ பண்ணல. யார்ட்டையும் பேசாதன்னு சொன்னேன். ஆனால் நீ என்னடானா என்னமோ பெரிய மன்மதன் மாதிரி எல்லார்ட்டையும் போயிட்டு உன்னை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க தாண்டா வந்து பேசினாங்க. எதுவும் நான் தான் சொன்னேன்ல, கோட்லாம் போட்டிருந்தா என்னை எல்லாம் பணக்காரங்க நினைப்பாங்கன்ட்டு. வேணாம் இதில் சொன்னேன். நீ இதில் என்னமோ இல்லை நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொன்னேன். அவன் வாட்டி பேசினதுக்கு நான் என்னடா பண்ணேன்? அப்போ நீ சொல்லணும். ஒருத்தவளை வந்து வலியிறால சொல்ல மாட்டியா நான் கமிட்டடு எனக்கு ஆள் இருக்குன்னு? செல்லக்குட்டி, அது வந்து செல்லக்குட்டின்டா வாயை உடச்சிருவேன். நான் பார்த்துக்கிட்டு தான்டா இருந்தேன். என்ன நான் எதுவும் கவனிக்கலைன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைடா, அவ தாண்டா வந்து சும்மா பேர் தான் கேட்டா. ஓ, உங்கள் ஊரில் கையை பிடிச்சி நேம் கேட்பாங்களா சார்? சத்தியமாக அவள் கவனிக்கவே இல்லைடா. நான் பேசிக்கிட்டு இருந்தேன், சடனாக வந்து அவள் தாண்டா அது பண்ணா. அப்போ நான் பார்க்கலைன்னா அப்போ வேறு மாதிரி போயிருக்கும். அப்படிதான் இல்லை. என்ன சந்தேகப்படுற பத்தியா? மாமா அப்படி பண்ணுவேனா? நீ பண்ணாலும் பண்ணுவடா, உன்னை நம்ப முடியாது. அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். இன்னைக்கு 1 டே ஃபுல்லாக நோ கிஸ், நோ ஹக், நோ எனிதிங் அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்குலாம் அவ்வளோதான் உசுரே நின்றுச்சு. வேமா டேங்கை தான் போகலான்னு போகிறாங்க. பட் அதுக்குள்ளே டேங் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு டேங் பொசசிவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பொசசிவாக இருக்கும்போது தான் அவங்க ஓவர் லவ்வை ஃபீல் பண்ணுவாங்க போல். அந்த மாதிரி தான் போகுது 2 பேரோட க்யூட் மூமெண்ட்டும். கரெக்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக கீழே தாண்டா வராங்க. கீழே பார்த்தா என்னைக்கு இல்லாமல் அந்த டைனிங் டேபிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜின்னு, என்வா அவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ டேங்கும் இதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தாண்டா இருப்பாங்க. ஸோ ஜின்னு என்வாவும் தான் வந்து ஜேஹோப்புக்கும் ஜின்னுக்கும் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மித்ரா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் சாப்பிடாம சர்வ் பண்ணுறீங்க? ஏன் எங்கள் அண்ணங்களுக்கு கை இல்லையா என்ன? என்னடா ஒரு நாளே கையை 2 பேரும் உடச்சிட்டிங்களா? டேங், இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒழுங்காக அண்ணேன்னு கூப்பிடு, வாடா போடான்லாம் கூப்பிடாத அப்படின்ட்டு மித்ரா தான் சொல்கிறாங்க. டேங்க்கு செம்ம டென்ஷன். அவங்க அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரமும் ஜேஹோப் தான் அவங்க அம்மாவையும் டேங்கே சின்ன ஸ்மைலோட பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஜின்னு தான் டேங்கை பார்த்துட்டு சாஃப்டாக சொல்கிறாங்க, டேங் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இவங்கெல்லாம் இவன் என்னோட ஹஸ்பண்ட் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி அதுவும் அண்ணன். ஸோ உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே நான் என்றைக்கும் வரமாட்டேன். அதனால நீ எப்படி வேணால் உங்கள் அண்ணனை கூப்பிடு. அப்புறம் இது வந்து பழக்கமாக என்னான்னு தெரில, ஆனால் வீட்டில் எப்போயுமே அப்பா சாப்பிடும்போது அம்மா தான் பரிமாறுவாங்க. மேபி அந்த பழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜின்னு என்வாவை தான் பார்த்து சிரிக்கிறாங்க. என்வாவும் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க சர்வ் தாண்டா பண்ணுறாங்க ஃபேமிலிக்கு. ஸோ டேங் லைட்டாக வந்து மித்ராவை தான் பார்க்குறாங்க. மித்ரா வந்து என்ன இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்க்கு தெரியும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்திருக்கு, அதனால தான் வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அதை வந்து பெருசாக அதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளே பேசிக்கல. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தாண்டா இருக்காங்க. ஸோ திடீர்னு ஆரம் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பா இன்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்கான இடத்த நானும் ஜேஹோப்பும் போய் பார்த்துட்டலான்னு இருக்கோம். நானும் வரேண்ணா.
எனக்கும் அவனுக்குள்ள எதுவும் பார் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். சுகா, ஆல்ரெடி நிறைய பார் இருக்குது. இதுக்கு மேலே நீ ஒன்றும் ஓப்பன் பண்ண வேணாம். உன்னால் முடிஞ்சால் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டான ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்லாம் எனக்கு பண்ண விருப்பமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லீகல் ஒர்க் பண்ணலையே அப்படின்றாங்க. டேங் தான் சுகாவை அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, யார் நீயாடா அப்படின்ட்டுன்னு. ஸோ சுகாவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சின்ன குழந்த மாதிரி தான் ஸ்மைல் தராங்க டேங்க்கு. அதுக்கு மேலே அவங்க எதுவுமே அவங்க பேசலை. மித்ரா தான் அப்படியே ஜின்னு என்வாவையும் பார்க்குறாங்க. ஏய், இன்னைக்கு நேற்று தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உங்கள் ஒய்ஃப்ஸை கூட்டிகிட்டு போய் வெளியே ஊர் சுற்றுங்கடாண்ணா. பிஸ்னஸ்ன்னுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா போய் பார்த்துட்டு சைன் மட்டும்தான் போட போகிறோம். அவங்களையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம். அப்படியே நாங்கள் அவனுக்குள்ளே எங்கிட்ட பக்கத்தில் போயிட்டு வந்துடுறோம்மா அப்படின்றாங்க. ஸோ வருணும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகேன்ற மாதிரி தான் தலையாட்டுறாங்க. ஸோ மித்ரா வந்து டேங்கை தான் பார்க்குறாங்க. டேங் என்னமோ நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. ஸோ அப்படியே டேங் கிட்ட தான் லைட்டாக போகிறாங்க. இப்போ எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஏன் நான் சிரிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? உன்கிட்ட பேசுகிறதே என் தப்பு தான்டா, உன்கிட்ட பேசினாலே சண்டை தான் வருது அப்படின்ட்டு அங்கே அகைன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சுகா வந்து ஏதோ ஃபோனில் தாண்டா சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. வருண் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவங்க ஸ்பூனை தான் கீழே வச்சுட்டு சுகாவை பார்க்குறாங்க. சுகா, சொல்லுங்கப்பா. நீ இப்போல்லாம் பார்லேயே அவ்வளோவா இருக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எங்கே போகிற? நான் எங்கேயும் போகலையே, பாரில் தான் இருப்பேன். அப்படிலாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பேன் எங்கிட்டாச்சும். ஃபோனை வச்சுட்டு முதல் சாப்பிடு. ஓகேப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சுகாவும் அப்படியே சாப்பிட தாண்டா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப தாண்டா பார்க்குறாங்க டேயாங்கு. பட் அதுக்குள்ளே அவங்க அப்பா அகைன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டேயாங்க. என்னாச்சுப்பா? எதுவும் எதுவும் சொல்லணுமா? ஆமாம். எங்கே போகிற? அதுவும் இன்னைக்கு லீவு டைம் தேல. அது வந்து அம்மியை பார்க்க போகிறேன்ப்பா. இன்னைக்கு கொஞ்சம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலான்ட்டு. நேற்று நைட்டே என்கிட்ட அம்மியோட அம்மாவும் அப்பாவும் ஃபோன் பண்ணாங்க. பிஸ்னஸ் மீட்டிங்க்கு எனக்கு பதிலாக அவங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அம்மியும் வீட்டில் இருக்க மாட்டா. அப்போ நீ எங்கே போகிற? ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. அது வந்து அப்பா சும்மா தான். இப்போ நீ பார்க்கு போறியா என்ன? இல்லைப்பா, நான் பார்க்கெலாம் போக மாட்டேன். சும்மா எங்கிட்டாச்சும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது போர் அடிக்குதுல்ல. நீயும் உங்கள் அண்ணனும் ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு தெரிய மாட்டுது. நான் தெரிஞ்சால் நான் கஷ்டப்படுற மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க, புரியுதா? இந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்னால் யார் முன்னாடியும் தலை குனிய முடியாது அப்படின்றாங்க. டேங்க் இது கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக மித்ராவை தாண்டா பார்க்குறாங்க. மித்ராவும் ஒரு மாதிரி சேடாக தான் இருக்காங்க அதை கேட்கும்போது. வருண், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீ எதுக்கு இன்னைக்கு பேசுகிற? நீங்கள் எப்பயுமே இவன்ட்ட பேசும்போது வாயை திறக்க மாட்டியே. நான் ஒன்றும் இவனுக்காக பேசலை, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நீங்களாம் ஏதோ ஒரு ஜட்ஜ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. நான் எதுவும் ஜட்ஜ் பண்ணலை. நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிற விதமே இப்போலாம் வித்தியாசமாக இருக்குது. அவன் என்னன்னா இப்போ ஃபுல்லாக பார்லே இருக்கிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே போகிறான்னு தெரிய மாட்டுது. அதே மாதிரி தான் நீயும். அம்மின்ட்டு அம்மி வீட்டுக்கு போகிற, ஆனால் இன்றைக்கி அம்மி வீட்டிலே இல்லை. இப்போ நீ எங்கே போகிற? கமான்ப்பா, சும்மா வெளியே கூட போகக்கூடாதா? எங்கே போனாலும் உங்களோட நான் பெர்மிஷன் கேட்டே ஆகணுமா? டேங், அப்பாட்ட பேசுகிறேன்னு மறந்து பேசுறியா நீ? நான் அப்படி சொல்லலம்மா அப்படின்ட்டு டேங் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டாங்கடா. ஏன்னா ஸ்டில் நான் இன்ன வரைக்கும் எல்லோரும் முன்னாடி வந்து டேங் வந்து மித்ராவை அம்மான்னு கூப்பிட்டதில்ல. பட் இன்றைக்கி வந்து அம்மான்ட்டாங்க எல்லோரும், அதாவது வருண் முன்னாடி. ஸோ வருணும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி தான் பார்க்குறாங்க 2 பேரையும். மித்ராவும் என்ன பண்ண ஆச்சரியமாக இருக்க மாதிரி நடிச்சு தான் ஆகணும். என்னை எப்படி கூப்பிட்டேன்? நீங்கள் இதெல்லாம் என்ன பார்த்தீங்க? அதான் அம்மான்னு கூப்பிட்டேன், எதுவும் தப்பாக இருக்கா? காலங்காத்தால் இந்த ஃபேமிலி ட்ராமா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் எங்கேயும் போகல, நான் எது பண்ணாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கோபமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ வருணும் மித்ராவை தான் பார்க்குறாங்க.
அவ உன்ன அம்மான்னு தானே கூப்பிட்டா. அதுதான் எனக்கும் தெரில. அவன் என்ன அப்படியே எப்பயுமே கூப்பிட மாட்டான். மேபி ஏதோ ஃப்ளோல கூப்பிட்டுருக்கலாம். அப்படின்ட்டு மித்ரா ஒரு மாரி ரொம்ப டவுட்ல இருக்கிற மாரி பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. வருணுக்கு சுத்தமா புரியல. ஏதோ நடக்குது. ஆனா என்ட்ட சொல்ல மாட்றாய்ங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுடா. அவங்க லாயர்ட்ட இருந்து தான் வந்திருக்கோம். ம். சொல்லு என்னாச்சு? பாஸ் அது வந்து நீங்க நெனச்ச மாரி சாய் ஏதோ பண்றான். ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அவங்க எந்த லாயர வச்சு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல பாஸ். இப்ப அவன் உள்ளதால இருக்கான். வெளிய அவனால வர முடியாதுல்ல. அது 90% சொல்ல முடியாது பாஸ். என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆனா சாய் எக்காரத்த கொண்டு வெளிய வரக்கூடாது. புரியுதா? ம். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்றாங்க. ஸோ வருண் ஒரு மாரி டென்ஷனாவும், சோகமாவும் தான்டா இருக்காங்க. இதெல்லாம் மித்ரா நோட் பண்றாங்க. பட் வந்து அத பெருசா அவங்க எதுவும் கேட்டுக்கல. அவங்களும் அங்கருந்து அப்படியே போயிட்டாங்கடா. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம டேங் தான்டா. ஸோ கார்ல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஒரு சாங் தான் அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க கூட்டிட்டு போற ஜங்குக்? ஏதாச்சும் சொல்லேன். சொல்றேன். ஜங்குக் என்னடா? நான் உன்ட்ட கேட்கவா? கேளு. ஒருவேள நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, அது வந்து கண்டிப்பா நான் நேம சேஞ்ச் பண்ணணும். ஆனா நீ என்னடான்னா, எங்கேயுமே ஜீனோன்னு ஷேர் பண்ண மாட்ற. சும்மா பேச்சுக்கு வேணா சொல்ற. ஜீனோ, ஜங்குக்குன்னு. ஆனா மத்தபடி அவ்வளவா எந்த ஐடி ப்ரூஃப்லயும் உன்னோட சர்நேம் நீ சேர்க்க மாட்றியே. ஏன்? உண்மையிலேயே உங்க அப்பா சொன்னனாலயா? அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீ ஜீனோவா இருக்கியான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜீனோன்னு எந்த வார்த்தையும் வரலையே. ஏன் அப்படி? டேய் அதெல்லாம் எனக்கும் தெரியாது. அதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க, எங்கள் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அப்பா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சர்நேம் இருக்கு. நம்மளோட சர்நேம் என்னப்பா? ஏன் நம்ம மட்டும் வைக்க மாட்றோம் அப்படின்ட்டுன்னு. அப்போ அப்பா தான் சொன்னாங்க, நம்மளோட சர்நேம் ஜீனோ. ஆனா நீ தேவையில்லாம இத ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படி? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் சின்ன வயசுல விவரம் தெரியல. இது மட்டும் தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் டெப்த்தா எதுவும் என்ட்ட சொல்லல. அப்பா ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாரு. நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம பேரே போதும். சின்ன வயசுன்றனால எதுவும் சரியா புரியல எனக்கு. ஸோ அதனாலயே நான் என் சர்நேம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவங்கட்ட மட்டும் அப்பப்போ மென்ஷன் பண்ணிக்கிருவேன். அவ்வளோதான். ஓ! ஆனா ரொம்ப குதர்க்கமா தான் இருக்கு இது. இங்க எல்லாருமே அவங்களோட சர்நேம தான் அவங்க ஐடென்டிஃபையா யூஸ் பண்றாங்க. ஆனா நீ என்னடான்னா, ஒரு வேளை நாளைக்கே நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, சர்நேம் இல்லாம எப்படி அது சர்வே ஆக முடியும்? என்னால என்னால டேங் உனக்கு வேணும்னா, கிம்முன்னு கூட நம்ம சர்நேம் வச்சுக்கலாம். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்? ஜீனோன்றது மட்டும் தான் சர்நேமா? கிம்முன்றது இல்லையா? அப்படி இல்ல ஜங்குக். ஆனா கண்டிப்பா ரீசன் இருக்கும்ல. ஏன்? உங்க அப்பா கண்டிப்பா இந்த ஊர் சேர்ந்தவரா இருந்தா, இங்க இருக்க எல்லாருமே சர்நேம் மென்ஷன் பண்ணுமேது, ஏன் நீங்க மட்டும் மென்ஷன் பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல? டேய்! அப்ப எனக்கு 7 வயசு கூட இருக்காதுடா கரெக்ட்டா? அப்ப போய் என்ன எப்படி கேட்க சொல்ற? அந்த வயசுல என்ன கேட்க தெரியுமோ அத தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்பா, அம்மாவும். அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நானும் அப்படியே அத ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சரி, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காச்சும் யூஸ் பண்ணலாமே! ம். என்ன சொல்ற? யாரு? கிம்முன்றதே நல்லா தான் இருக்கு. நம்ம கிம்னே நம்ம குழந்தைக்கு வைப்போம். ஓகேயா? கிம் டேக்குக்ன்னு வைக்கலாம். கிம்ச்சின்னு வைக்கலாம். ஏன்? அதெல்லாம் நல்லா இல்லையா? அப்புறம் எதுக்குடா ப்ரப்போஸ் பண்ணும்போது ஜீனோ டேங்கா இருக்கியான்னு கேட்டா? நீ வேணா கிம் ஜங்குக்கா இருக்கியான்னு கேட்டிருக்க வேண்டியதுல்ல? சரி, அப்போ வந்து ஏதோ ஒரு லவ் மூட்ல சொல்லிட்டேன். இப்ப என்னான்ற என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல.
ஆனா எனக்கு ஏதோ இடிக்குது. ம். எப்படி இடிக்காம இருக்கும்? நீ தான் 1ன்னா 9ன்னு யோசிப்ப. ஹலோ! எங்க மைண்ட் அப்படிதான். ஆனா உங்கள புரிஞ்சுக்கிறோம்லடா. ரொம்ப தான் இந்த இல்லாத மைண்ட ரொம்ப பிதுக்குறீங்க. நீயும் அப்படிதான் இருக்க, என் தம்பியும் அப்படிதான் இருக்கீங்க. ஏன்? ஜிமினுக்கும் இந்த டவுட் இருந்து உன்ட்ட கேட்டானா? ம். கேட்டான். ஏன் அந்த மாரி நீயும் பார்க்குன்ற சர்நேம் யூஸ் பண்ண மாட்றன்னு. நான் போய் என்ன சொல்ல முடியும்? இதே கதைய தான் அங்கேயும் சொன்னேன். அதானே! ஆனா எனக்கு ஜீனோ டேங் புடிச்சிருக்கு தெரியுமா? உங்க அப்பா ஒன்ன தானே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாரு. என்ன இல்லையே! கண்டிப்பா அவங்க அம்மாவும் ஜீனோன்ற பேர தானே வச்சிருப்பாங்க. ம். அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் வந்து அதுக்கு மேல எதுவுமே பேசல. சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு இடத்துல தான்டா கார ட்ராப் பண்றாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அது எப்படி சொல்ல பொட்டக்காடுன்னு சொல்லுவோம்லடா. இந்த மாரி வீடு இல்லாம, எதுவுமே இல்லாம ஃபுல் ஹோல் கிரவுண்டு தான்டா. கிட்டத்தட்ட 10 ஏக்கர் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அங்கனக்குள்ள தான் கார வந்து நிப்பாட்டுறாங்க. அவ்வளவா வந்து ஒரு மெயின் ரோடு மட்டும் தான் இருக்கு. மத்தபடி அங்க எதுவுமே இல்ல. ஏதோ 1, 2 கடை அந்த சைடு பாஸ் பண்றவங்களுக்காக இருக்கு. அவ்வளோதான். ஸோ அங்க தான் வந்து நம்ம டேங்க வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. டேங்க்கு ஒண்ணுமே புரியல. ஆள் இல்லாத இடத்துக்காட நீ டேட்டிங்ன்னு கூட்டிட்டு வருவன்ற மாரி தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. "இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? இங்க வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னு இங்கனக்குள்ள என்ன இறக்கி விட்டு போறியா? ம். சொல்றா." "ஏய்! இன்ன வரைக்கும் பம்பி பம்பி குழந்த மாரி தானடா பேசுன. அதுக்குள்ள என்னடா?" "ஆமா. நான் கேட்ட கேள்விக்கு நீ கரெக்டாவே ஆன்சர் பண்ணல. அப்புறம் அதுக்கு மேல உன்ட்ட பம்மி பேசுறதுலாம் வேஸ்ட்டு." "என்னது? புரியல." "ஆ நான் டென்ஷன்ல பேசும்போது என் வாய் ஆடுது. நான் என்ன பண்ணேன்? நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணியா? எனக்கு இவ்வளோ தான்டா தெரியும். எனக்கு தெரிஞ்சத தான் சொன்னேன். நீ பண்ண மாட்டியா? நான் உன்ட்ட ஒண்ணு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் சரி." உடனே அப்படியே எக்ஸாம்ல உன்னைய கொண்டு போய் விட்டுருவேன். "உன்னைய நான் சாகுறதுக்கு முன்னாடி நீ மட்டும் சாகு. உன்னைய நானே சாவடிச்சுருவேன்." அப்படின்றாங்க. அப்படியே சொல்லியுமே ஜங்குக்கும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கருந்து நடக்க தான்டா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு கீழ வந்து இந்த புதைச்சிருக்கவங்கலாம் அந்த கல்லறை மாரி இருக்கும்லடா, அந்த மாரி தான் இருக்கு. நேரா அங்க போய் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 2 பேர் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. ஃபோட்டோஸ் கூட இல்ல. ஸோ ஜங்குக் வந்து அப்டியே டேங்க தான் பார்க்குறாங்க. ஸோ டேங்க் வந்து இது யாருன்னு தெர்ல. ஏன்னா, அதில சர்நேமும் கிடையாது. வெறும் பேர் மட்டும் தான் இருக்கு. நான் இதுவரைக்கும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நேம் சொல்லலைன்னா, அவங்க பேரண்ட்ஸ் நேம் வந்து அர்ஜுன் அப்புறம் ஸ்ருதின்னு வச்சுக்கோங்கடா. சரிங்களா? ம். ஸோ அர்ஜுன் அண்ட் ஸ்ருதி தான்டா. நம்ம ஜங்குக் வந்து இத பார்த்துட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. எங்க அம்மா கூட எங்க அப்பாவோட சர்நேம் யூஸ் பண்ணல. நீ வேணா பாரு. அப்டின்றாங்க. ஸோ அப்பதான் டேங்க்கு புரியுது இது வந்து ஜங்குக்கோட அப்பா, அம்மாவோட கல்லறைன்ட்டு. அதுலயுமே வந்து அவங்க சர்நேம் யூஸ் பண்ணலடா. ஸோ அதெல்லாம் ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் இருக்கு டேங்க்கு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இத ஏன்டா நான் மண்டையில போட்டு ஏத்திக்கிட்டு இருக்கேன் அப்டின்ற மாரி தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கோட கைய பிடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி தான்டா நிக்கிறாங்க. "அம்மா, அப்பா கொஞ்ச நாள் நான் உங்கள பார்க்க வரலைல. அதனால கண்டிப்பா என் மேல கோவமா தான் இருப்பீங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்? உன் மருமகன் தான் என்ன வேல குடுத்து ரொம்ப கொன்னுட்டான். இவனால தான் வர முடியாம போச்சு." அப்படின்றாங்க. டேங் வந்து எதுவுமே பேசல. இந்த இடத்துல நான் என்ன பேசுவேன்? அவன் பேசட்டும் அப்படின்ற மாரி ஜங்குக்க தான்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "அம்மா, நீங்க சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவீங்கல்ல, நம்ம லைஃப் தனியா இருக்கும்போது கடவுள் ஒரு ஏஞ்சல் அனுப்பிவிடுவாங்கன்னு. ஒருவேளை அந்த ஏஞ்சல் வந்தா, அது இவன மாரி தான் இருக்குமாம்மா? ஏன்னா நான் தனியா இருக்கும்போது, எல்லாரும் என் கூட இருந்தப்போ கூட எனக்கு தனியா இருக்க மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இவன் என் கூட இருக்கும்போது, உங்க கூட இருக்கிற மாரி ஃபீல் ஆகுதும்மா." அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, "நீங்க அப்பா பேச்ச கேட்கவே மாட்டீங்கன்னு. அப்பாவோட பிபி ப்ரெஷர்லாம் ஏத்துவீங்கன்னு." இவனும் அதே மாரி தாம்மா பண்றான். இப்ப கூட என் பிபிய ஏத்திட்டான். இவனுக்கு என் ப்ரெஷர ஏத்தலன்னா தூக்கமே வராது. அவன் கூட இருக்கும்போது உங்கள பார்க்குற மாரியே இருக்கும்மா. நீங்க எப்படி அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களோ, அதே மாரி தாம்மா இவனும் என் கூட. ஆனா லவ் நீங்க எப்படி அப்பாவ லவ் பண்ணீங்களோ, அத மாரி ஏன் அத விட அதிகமாவே எனக்கு குடுக்குறாம்மா. கோவப்படாதீங்க."
அப்புறம் அப்பா, நம்ம பிடிச்சவங்கள, நம்மள நம்பி வந்தவங்கள என்னைக்கும் கைவிட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல. மேபி இப்போ வரைக்கும் நீங்க என் கூட இருந்திருந்தா, இன்னும் உங்கட்ட நான் நெறைய கத்துருப்பேன். ஆனா, நீங்க என் கூட இருந்தப்ப எனக்கு சொல்லிக் குடுத்தத வச்சு, நான் ஒரு நல்லவனா வளர்ந்துருப்பேன்னு நம்புறேன்ப்பா. கண்டிப்பா என்ன நம்பி வந்தவங்கள நான் பாதியிலே விட்டுட்டு போமாட்டேன். அதே மாரி தான்ப்பா இவனையும். என்ன ஆனாலும் நான் இவன விடமாட்டேன்ப்பா. நீங்க எப்படி அம்மாவ லவ் பண்ணீங்களோ, அத விட அதிகமா நான் இவன லவ் பண்ணுவேன்ப்பா. அம் ஐ மிஸ் யூப்பா. ஐ மிஸ் யூம்மா. நான் லவ் பண்ற மாரி நீங்களும் இவன அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் வந்து ஜங்குக் வந்து அழுகுறத வந்து டேங் பார்க்குறாங்க. ஒரு எமோஷ்னலா ஃபீல் ஆயி. ஸோ டேங்குக்குமே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஜங்குக்க தான்டா அவங்க ஹேண்ட வந்து ஹக் பண்ணி ஜங்குக்க தான் ஒரு மாரி க்ளோஸ்ல வச்சுக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் டேங்க லைட்டா ஸ்மைலோட தான் பார்க்குறாங்க. அப்பா, என் பேரு கிம் டேங். ஆனா, அவனுக்கு இப்ப ஜீனோ டேங்கா மாறணும்னு ஆசையாம். நீங்க எதுக்காக என்ன நம்ம சர்நேம் யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னீங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா, அவன் ஆசைப்பட்டு என்ட்ட கேட்கும்போது, என்னால யூஸ் பண்ணாதன்னு சொல்லவும் முடியல. என்னப்பா பண்ண? அப்படின்ற மாரி தான் வந்து பார்க்குறாங்க. டேங்க்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. சரி ஃபோர்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நம்ம ஹஸ்பண்டோட சர்நேம் வச்சு நம்மள கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாரி ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம ஜங்குக் இந்த ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னு டேங்க்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க போல. அண்ட் ஜங்குக்கும் அவங்க அப்பா, அம்மா கூட இருந்த டைம்லாம் யோசிச்சு அழுதுகிட்டு தான்டா இருக்காங்க. நம்ம டேங் வந்து அப்படியே ஜங்குக்க தான் ஒரு மாரி கேரிங்கா ஹக் பண்றாங்க. ஹாய் அங்கிள், ஹாய் ஆன்டி. 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் இனிமேலு. ஏன்னா, ஜங்குக்க நான் இனிமேலு உங்க இடத்துல இருந்து கண்டிப்பா நல்லா பார்த்துக்கிறேன். யாருக்காகவும், எதுனாலயும் நான் ஜங்குக்க விட்டுட்டு போமாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, ஜங்குக் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற மாரி நான் அவன வச்சுக்கிருவேன். நீங்க என்ன நம்பலாம். ஏன்னா, நானும் நம்பினவங்கள பாதியில விட்டுட்டு போற ஆள் கிடையாது. விளையாட்டுக்கு கூட நான் அவன காயப்படுத்த மாட்டேன். ஏன்னா, உங்க பையன நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன். கொஞ்ச நாள் நீங்க அவன் கூட இருந்திருந்தாலும், ஒரு ஜென்டில்மேன தான் நீங்க இந்த உலகத்துக்கு குடுத்துருக்கீங்க. அதுவும் முக்கியமா எனக்காக. ஏன்னா, என்ன மாரி ஒருத்தன ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா, உங்க பையன் அத ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றான். இந்த மாரி ஒருத்தன எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டி. தேங்க்ஸ் அங்கிள். நீங்க நிம்மதியா இருக்கலாம். நான் அதுக்கு வாக்கு தரேன். உங்க பையன என் குழந்த மாரி பார்த்துக்கிறேன். அப்படின்றாங்க. ஜங்குக்கும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஒரு மாரி இருக்கு. ஹார்ட் டச்சிங்கா. ஸோ அப்படியே தான்டா அந்த மூமெண்ட் வந்து 2 பேரும் அவங்க கேரிங், ஷேர் பண்ணுறதுன்னு போய்க்கிட்டுருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த இடத்துல தான் வாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு. ஸோ அந்த மரத்துலேருந்து அந்த பூவெல்லாம் வந்து அழகா விழுகும் அவங்க அம்மா, அப்பா அந்த கல்லறை மேல. ஸோ அது வந்து ஒரு அப்ரூவல் மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது 2 பேருக்கும் ஹாப்பியா இருக்கும். கொஞ்ச நேரம் அங்க நின்டுட்டு அப்படியே அந்த இடத்துல தானே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சங்கு சொல்லு. எனக்கு உன் கூட ஜங்குக் டேங்கா இருந்தா கூட எனக்கு போதும். நான் எதுக்குன்னு இனிமேல் ரீசன் கேட்க மாட்டேன். அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு சின்னதா ஸ்மைல் தான் குடுக்குறாங்க. உனக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு சர்நேம் குடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா, கண்டிப்பா நம்ம ஜீனோன்னு குடுக்கலாம். கிம்முன்னு குடுக்கலாம். ஏன்னா, என் பசங்க நான் பட்ட கஷ்டத்த பட நான் விரும்பல. அப்படின்றாங்க. ஸோ டேங்க் வந்து ஏன் ஒரு சர்நேம் ஜாயின் பண்றதுக்கும்,
இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்ற மாரி அவருக்கு இன்னும் அந்த தாட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஜங்குக் வந்து அத ஏதோ பெருசா கண்டுக்கிறாத மாரி தான் இருக்கு. அதனால டேங்கும் அத வந்து பெருசா கேட்கல. ஸோ அவங்க மூவ்மெண்ட் அங்கனக்குள்ள ஹேப்பியா போய்க்கிட்டு இருக்கும்டா. நம்ம டேங் வந்து ஜங்குக்க வம்பிழுக்க இந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கும். ஜங்குக் பை த சான்ஸ் நீ பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன பண்றது? ஏய்! இந்த மாரி ஐடியாலாம் உனக்கு எங்கிட்டு இருந்துடா வந்துச்சு? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ பிரெக்னன்ட் ஆனேன்னா ரொம்ப கஷ்டம்ல? வேற மசில்ஸோட இருக்கா. பிரெக்னன்ட் ஆனா யோசிச்சு பாரேன். ஏய்! தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத நீ. ஏன்? நான் மட்டும் தான் பிரெக்னன்ட் ஆகணுமா? என்ன சொல்ல வர? என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா? நான் சண்டைலாம் போடல. நான் என் பையனுக்கு நான் கிம் குடுக்குறேன்னா, கண்டிப்பா நீ எதால இருப்ப? ஆ? ஏய்! அதெல்லாம் விடு. அது என்ன பையன்? எனக்கு பையன் தான் வேணும். ஏன் பொண்ணு வேணாமா? எனக்கு பையன் தான் பிடிக்கும். சின்ன வயசுல எங்க அப்பா வந்து எங்க அண்ணங்க கூடலாம் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு சுத்துவாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும் தெரியுமா? நாங்க 4 பேரும் மேட்சிங் ட்ரெஸ் போடுவோம். எங்க அம்மா மட்டும் தனியா சாரி இது கட்டிட்டு சுத்துவாங்க. அந்த மாரி எனக்கு பையன் வந்தா நம்ம 3 பேரும் ஜாலியா மேட்சிங் ட்ரெஸ் போடலாம்ல? எனக்கு பொண்ணு தான் வேணும். அப்படியே என் பிரின்சஸ பைக்ல வச்சுட்டு ரவுண்ட் அடிக்கணும். அப்படியே அவளுக்கு ஜடை போட்டு விடுறது. அப்படி நல்லாயிருக்கும். ஒரு ப்ரொடெக்டிவா டாட் மாரி. எனக்கு பையன் தான் வேணும். பொண்ணுன்னா நீயும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வம்பிழுப்பீங்க. ஆனா பையனா நானும் அவனும் சேர்த்துட்டு உன்ன கொலை பண்ணிருவோம். ஆக மொத்தம் என்ன கொலை பண்றதுல நீ குறியா தான்டா இருக்க. ஆமா, கொலை பண்ணியே ஆகணும். ஆனா உண்மைய சொல்லவா? சொல்லு. நான் ஆல்ரெடி ஃப்ளாட் ஆயிட்டேன்டா. ஆ? புரியல. நீ இந்த மாரிலாம் கியூட்டா, முட்டாள்தனமா பேசும்போது, யாரு தான் ஃப்ளாட் ஆக மாட்டாங்க? ஓ! ஏய்! நீ என்ன முட்டாள்ன்னு சொல்றியா இப்ப? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாரி கியூட்டா பேச ட்ரை பண்றேன்னு தெரியுமா? நீ என்னடான்னா ஆ இந்த மாரி நீ எதுவும் ட்ரை பண்ண வேணாம். எனக்கு நீயா இருக்கறது தான் பிடிச்சிருக்கு. சரியா? நான் நானா தான் இருக்கேன். உனக்காக நான் எதுவும் சேஞ்ச் பண்றேன்னு யார் சொன்னா? பைத்தியம். போ! அப்படின்ட்டு டேங் வந்து அங்கேருந்து தான்டா போறாங்க. பட் ஜங்குக் வந்து அகைன் டேங்கோட கைய பிடிச்சு ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டேங் நான் இன்னைக்கு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? ம். ஏன்? இன்னைக்கு எதுவும் உங்க அம்மா, அப்பா நினைவு நாளா? அதெல்லாம் இல்ல. அப்புறம்? உன் பர்த்டேயும் கிடையாது. அப்புறம் என்ன? நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்த்தேன். அதனால தான். இன்னைக்கு தானா? இதோட நான் உன்ன பார்த்து 1 வருஷம் ஆச்சுடா. ஆ? அப்பன்னா நம்ம மீட் பண்றதுக்கு 6 மந்த்துக்கு முன்னாடியே உனக்கு எனக்கு தெரியுமா? ம். ஆமா. 6 மந்த் அப்பப்போ உன்ன பத்தி யோசிப்பேன். ஆனா, பெருசா எனக்கு அப்பலாம் எதுவும் தோணல. என்னடா அவன் இப்படின்னு தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா நீ வாய தொறக்கும்போது தான் அப்படியே 2 சப்புன்னு விடணும் போல இருந்துச்சு. ஏய்! ஜங்குக். ஏய்! இல்லடா அந்த சைன் நீ அப்படிதான்ல இருந்த அதான். அதுக்குன்னு நீ என்ன அடிப்பியா? ஏன்? நான் அடிக்கக்கூடாதா? மவனே நீ அடிச்சு தான் பாரு. 1க்கு 3 அண்ணன் வச்சிருக்கேன். உன்னை விட்டு பொளந்து கட்ட விட்டுருவேன். ஓ! அப்படியா? அப்ப என் புருஷன அண்ணங்கிட்ட அடி வாங்க விட்டுட்டு நீ வேடிக்கை பார்ப்பியா? கண்டிப்பா. என்ன நீ லைட்டா குரல ஒசத்தி பேசினா கூட நான் எங்க அண்ணன்ட்ட போய் சொல்லிக் குடுத்துருவேன். அண்ணா அண்ணா இவன் என்ன அடிக்கிறான்ட்டு. அப்படியா? அப்ப வா இப்ப சொல்லு பார்ப்போம். அப்படின்றாங்க. சொல்லிட்டு வந்து டேங்க வந்து அடிக்க தான்டா போறாங்க. டேங் வந்து தள்ளி விட்டு அங்க வந்து ஓடுறாங்கடா. வேணாம் ஜங்குக், வேணாம் ஜங்குக் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக்லாம் விடுற மாரி இல்ல. அப்பப்போ புடிச்சு வந்து கிஸ் பண்றது, ஹக் பண்றது. அந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காதுல்லடா. ஸோ அதனால அவங்க வந்து ஃப்ரீலியா சுத்துறாங்க. ஸோ அப்பப்போ வந்து அந்த இடத்துல உருண்டு விளையாடுறது, இந்த மாரி ஓடி பிடிச்சு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஹேப்பியா அந்த மூமெண்ட் போது. அப்பப்போ அவங்களோட சைல்ட்ஹுட்
சைல்ட்ஹுட் மெமரீஸ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், இந்த மாரி ஷேர் பண்றது. ஸோ இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஹேப்பியா போய்க்கிட்டுருக்கு மூமெண்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம பிரதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களும் வந்து நம்ம டேக்குக்கு வந்திருக்க இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க போல. ஸோ அந்த இடம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பொட்டலா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரி கட்டினா கரெக்ட்டா இருக்கும். சுத்தி வந்து மக்களுக்கு வந்து மாசு பொல்யூஷனும் வராது. அதாவது ஏர் பொல்யூஷனும் வராது. நம்மளோட ரீசைக்கிளிங்கும் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டுன்னு ஜின்னுட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜின்னும் என்வாவுக்கும் இத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சுகா வந்து டோட்டலா ஃபோன்ல தான்டா இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சடனா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேங்கோட சத்தம் கேட்கும். யார்ட்டயோ வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாரி இருக்கும் அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு. பட் வந்து நம்ம எப்படி இங்க டேங் இருக்க போறான் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஏதோ வெளிய சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாரி. பட் திரும்பி ரொம்ப கேட்கும்போது தான் 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு சவுண்ட் கேட்டுச்சா? ஏய் ஆமாடா நம்ம டேங்க் சவுண்ட் மாரியே இருக்கு. எங்க அவன் என்ன பண்ண போறான்? அதுவும் இந்த மாரி பொட்டக்காட்டுல. தெரியலண்ணா. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்டப்ப நான் பெருசா எதுவும் கண்டுக்கல. ஃபர்ஸ்ட்டு உனக்கும் கேட்டுச்சா? அப்டின்றாங்க. ஸோ வேகமா வந்து 3 பேரும் அங்கருந்து ஓடி தான்டா போறாங்க. நம்ம ஜின்னும், என்வாவும் வேகமா அவங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஸோ அங்க போய் பார்த்தா வந்து நம்ம டேங் வந்து கீழ தான்டா இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் வந்து டேங் மேல படுத்திருப்பாங்க. ஸோ டேங் வந்து டேங்கோட ஹேண்ட வந்து ஜேகே வந்து சீல் பண்ண மாரி தான் இருக்கும். நம்ம டேங் வந்துட்டு ரொம்ப வந்து ஜங்குக் வந்து கிச்சு கிச்சு காட்டுனனால ஒரு மாரி அழுகுற மாரி தான் இருக்கும் அவங்க ஃபேஸு. "வேணாம் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் போதும்" அந்த மாரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பெக் பண்ற மாரி. நம்ம ஜங்குக்லாம் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு விடவே மாட்டாங்க. இன்னும் வந்து அப்பப்போ கிச்சு கிச்சு காட்டுறது, அந்த இடுப்புல வந்து அவங்க நோஸ வச்சு ரப் பண்றது, இந்த மாரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹேப்பி மூமெண்ட்டா தெரியும். ஆனா நம்ம பிரதர்ஸ்க்கு வந்து ஜங்குக் வந்து டேங்க ஃபோர்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அங்கருந்து வேகமா தான்டா கோவமா போய் ஜங்குக்க எத்த தான்டா செய்வாங்க. ஒரே ஒரு எத்து தான். நம்ம ஜங்குக் வந்து அப்படியே பக்கத்துல விழுந்துருவாங்க. டேங்க்குமே ஒரு மாரி அந்த ஃபீல்ட்லேருந்து வெளிய வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளயும் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஆரமும், சுகாவும் தான்டா ஜங்குக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டேங்க் ஒண்ணுமே புரியாது. "அண்ணா என்னண்ணா பண்றீங்க? விடுங்கண்ணா அவன" அப்டின்னுவாங்க. "ஏய் டேங் லூசா நீ? அவன் உன்ட்ட தப்பா நடந்துக்கிற பார்க்குறான். அவன போய் விட சொல்ற." "அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க விடுங்க." அப்டின்ட்டு சுகாவ தான்டா தள்ளிவிட பார்க்குறாங்க. பட் சுகா வந்து விடுற மாரியே இல்ல. ஜங்குக்க தான் அப்டியே அடிப்பாங்க. ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண தான்டா ட்ரை பண்ணுவாங்க. பட் டேங் அழுகுறத பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே டேங்க தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜின்னும், என்பாவும் வந்து தான் டேங்க வந்து அங்கருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வருவாங்க. டேங்லாம் கெஞ்சுவாங்க, "விடுங்க, விடுங்க" அப்படின்ட்டுன்னு. பட் அவங்க அண்ணங்க 3 பேரும் விடுற மாரி இல்ல. ஜேஹோப்லாம் இன்னைக்கு என்னமோ செம்ம காண்டுல இருப்பாங்க போல. "ஆரம் ப்ளீஸ் அவன விடு. அவன் சாக போறான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம்." "ஏய் லூசா ஜென்னி! அவன் என் தம்பிய ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். அண்ணா நீங்க நெனைக்கிற மாரி ஒண்ணும் இல்ல. ஜங்குக் என்ன ஒண்ணும் ஃபோர்ஸ் பண்ணல." அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் 3 பேரும் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு டேங்க பார்க்குறாங்க. டேங் வந்து வேகமா ஜின்னோட ஹேண்டையும், என்மாவோட ஹேண்டையும் விட்டுட்டு ஜங்குக் கிட்ட தான்டா வராங்க. பட் அங்க 3 அண்ணங்களும் பக்கத்துல விடுற மாரி இல்ல. "என்ன சொல்ற? அவன ஃபோர்ஸ் பண்ணலன்னா எப்படி இது?" "அண்ணா அது வந்து" "டேங் உன்ட்ட தான் கேட்குறேன். என்ன நடந்துச்சு?" "ஷிகா அண்ணா, நான் உன்ட்ட நெறைய தடவ சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க மேல கை ஓங்குறதுக்கு முன்னாடி வாய தொறந்து ஏதாச்சும் கேட்டுக்கோன்னு. ஏன் நீ இப்படி இருக்க? இப்ப நான் பண்றது தப்பா தெரியுதா?" அப்படின்ட்டு ஜங்குக்க தான்டா ஒரு தடவ பார்க்குறாங்க. அவர் வந்து அங்கங்க கொஞ்சம் காயமா தான் இருக்கு. டேங்க் இது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பாட்டுக்கு ரொம்ப அழுகுறாரு. ஆனா ஜங்குக் வந்து டேங் அழுகுறத வந்து பார்த்துக்கிட்டே தான்டா இருக்காங்க. எதுவுமே பண்ணல. ஒரு மாரி அவர் அழுகுறத பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் தான் பண்றாங்க. டேங்க் ஒண்ணுமே புரியல. "நீ எதுக்குடா இப்ப சிரிக்கிற?" அப்படின்ட்டுன்னு. "உன்ன தான் கேட்குறேன் டேங். அவன் உன்ன ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். நீ ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்ற. என்ன 2 பேருக்குள்ள அவ்ளோ லிமிட் தாண்டி போயிட்டீங்களா?" "அண்ணா" "சொல்லட்டா? என்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ளயும்? வேற மாரி இருந்தா கூட சரின்டுல. அவன் ஒன்ன" "அண்ணா
நான் ம் ஆனா நான் சி உன்ன தான் கேட்குறேன். இப்ப எதுக்கு நீ அழுகுற? அவ நடிச்சா நீ எதுக்கு அழுகுறட்டயா? என்ன நடக்குதுன்னு சொல்றியா இல்லையா? அப்படின்னு ஜேஹோப்லாம் இன்னைக்கு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மாரி தான் இருக்கு. ஏன்னா ஜேஹோப்லாம் அவ்ளோ கோவத்துல இருந்த ஆளே கிடையாது. டேங்லாம் அவங்க அண்ணங்கள லைட்டா தள்ளிவுட்டு ஜங்குக் கிட்ட தான்டா போறாங்க. ஸோ போயிட்டு வேகமா ஜங்குக்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக்கும் அவங்க பிரதர்ஸ தான் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்ற டேங் நீ? ஒரு டிரைவர போய் என்ன ஐயோ! மொத அவன விட்டு தள்ளி வா. அண்ணா, உங்களுக்கு வேணா இவன் டிரைவரா இருக்கலாம். ஆனா எனக்கு இவன் டிரைவர் இல்லண்ணா. டிரைவர் இல்லண்ணா. எனக்கு புரியல. புரியிற மாரி சொல்றியா டேயாங்? இல்ல நாங்க நெனைக்கிற மாரி நான் நான் ஜங்குக்க லவ் பண்றேன். என்ன சொல்ற நீ? பைத்தியமாடா நீ? என்ன சொல்றேன்னு புரிஞ்சு தான் பேசுறியா? அவன போய் எப்படி நீ அப்படின்ட்டு நம்ம ஆரம் தான்டா கோவமா பேசுறாங்க. ஜங்குக் ஜேகோப் வந்து வேகமா டேங்க வந்து ஜங்குக்கோட கிரிப்ல இருந்து விலகிட்டாங்க. தூக்கி அவங்க பக்கத்துல தான் நிக்க வைக்கிறாங்க. டேங் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா டிரைவர லவ் பண்ணக்கூடாதா? ஜங்குக்க நம்ம வீட்டுக்கு டிரைவரா கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்து ஜங்குக்க தெரியும். நானும் அவனும் ஒருத்தர லவ் பண்றோம்னா, இங்க நடந்தது கூட அவ என்ன ஃபோர்ஸ் பண்ணல. நாங்க சும்மா பிளேஃபுல்லா தான் இருந்தோம். நீங்க தான் அத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ளீஸ்ண்ணா, தயவு செஞ்சு இனிமேல் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு ரீசன் கேட்டுக்கோங்க. ஜங்குக்கு ஜங்குக்கு அது வந்து வாய மூடுட்டேன். உனக்கு செல்லம் கொடுத்தது தான் தப்பா போச்சு. அதான் என்ன பண்றேன்னு தெரியாம நீ சுத்திக்கிட்டு இருக்க. இல்ல சுகாண்ணா, நான் உண்மையிலே ஜங்குக்க லவ் பண்றேன். நாங்க 2 பேரும் ஏன் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. அதான் ஏன்? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அப்படின்ட்டு டேங் வந்து சுகாவ தான்டா பார்க்குறாங்க. ஸோ சுகாவுக்கு அப்பதான் டேங் என்ன சொல்ல வராங்கன்னு ஃபீல் ஆகுது. ஸோ அதுவே ஒரு மாரி கோவமா தான் நம்ம சுகா வந்து இருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ஜங்குக்கும் ஒண்ணுமே புரியல. அதே மாரி தான் ஆரமுக்கும் நம்ம ஜேஹோப்க்கு ஒண்ணுமே புரியல. டேங் வந்து எத மீன் பண்றாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப வீக்காற மாரி விழுக தான்டா போறாங்க. ஸோ வேகமா வந்து நம்ம டேங் வந்து ஜங்குக்க தான் பிடிக்க போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜேஹோப் வந்து டேங் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. டேங் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்லன்னு நெனைக்கிறேன். இங்கேருந்து போலாம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஜங்குக் பாவம்ண்ணா. அவன நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன லவ் பண்ண வச்சேன். எனக்கு ஜங்குக் புடிச்சிருக்குண்ணா. இதுல எந்த ஒரு இதுவும் இல்லண்ணா. ப்ளீஸ்ண்ணா. டேங் நான் உன்ட்ட திருப்பி சொல்றேன். இந்த மாரி இருக்கவங்கலாம் நம்புறது நம்மளுக்கு தான் ஆபத்து. புரியுதா? ஆனா ஜங்குக் நீங்க நெனைக்கிற மாரி இல்லண்ணா. அவன் ரொம்ப நல்லவன். நல்லவனா? எந்த மாரி நல்லவன்? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ஜங்குக் வேணும்ண்ணா. அண்ணா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட்டு. நம்ம எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். ம். சுகா, நீ போய் வண்டி எடு. டேயாங் இதுக்கு மேல உன்ன ஃப்ரீயா நாங்க விடுவோம்னு நெனச்சது எங்க தப்பு தான். பாசத்த குடுத்து நாங்க தான் உன்ன கெடுத்துட்டோம். அதான் கண்ட நாய்க்கிட்டலாம் வச்சுக்கிட்டேல அப்படின்றாங்க. டேங்க் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அப்படியே ஜேகேவ தான் பார்க்குறாங்க. ஒரு மாரி அவருக்கு இப்ப என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்க அண்ணங்கள ஒரு மாரி புரோக்கன் ஐஸோட தான் பார்க்குறாங்க. ஜின்னுக்கும் என்வாக்கும் இது புரியுது. அவங்க வந்து பேச தான்டா வராங்க. பட் அதுக்குள்ளயே வந்து நம்ம ஆரம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரையும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டுன்னு. அட்லீஸ்ட் என்ன ஹாஸ்பிட்டலுக்காச்சும் கூட்டிட்டு போலாம் ப்ளீஸ் அப்படின்றாங்க ஜின்னு. ஆரம் வந்து ஒரு மாரி ஜங்குக்கு கோவமா தான் பார்க்குறாங்க. உன்னை நம்பி தானடா எங்க அப்பா இந்த வீட்டுக்கு சேர்த்தாரு. ஆ இதுதான் நீ வேலை பார்க்குறவங்களுக்கு குடுக்குற மரியாதையா? இப்படிதான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கவங்கள ஏமாத்துவியாடா?
அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஜங்குக் மேல எந்த தப்பும் இல்லண்ணா. நான் தானா வாய மூடட்டயா? நான் உன்ட்ட பேசல. சொல்றா. இதான் நீ எங்களுக்கு காட்டுற நம்பிக்கையா, விசுவாசமா? சொல்றா, எதுக்கு இப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்க? சொல்லுன்றல அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை தாண்டா பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. ஜங்குக் வந்து அவங்க பிளட்டை தான் வந்து அப்படியே வெளியே துப்புறாங்க. என்னோட விசுவாசம் எப்பயுமே குறைஞ்சு போல. அதே மாதிரி டேங் மேலே நான் வச்சிருக்க லவ்வும் எனக்கு தப்பாக தெரியல. இந்த ஒரு வார்த்தை தாண்டா சொல்கிறாங்க. ஆரம்புக்கு செம்ம கோவமாக வருது. ஏன்னா அவர் வந்து ஜங்குக் வந்து அவங்க அப்பாவை காப்பாத்துனதுலேருந்து ஜங்குக் அவரும் ரொம்ப பிளைண்டாக நம்புவார். நம்ம தம்பியை இவன் நல்லா பார்த்துக்குருவான், ஒரு நல்ல பாடிகார்டு மாதிரி இருப்பான் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அவரால் இந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணவே முடியல. என்னதான் இருந்தாலும் ஒரு தம்பியோட சேஃப்டின்னு வரப்போ அன்னைங்கெல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் மாறிடுவாங்க போல. அந்த மாரி தான் இப்ப இருப்பாங்க. ஸோ ஜங்குக்க அங்கேயே விட்டுட்டு தான் இவங்க எல்லாருமே போயிருப்பாங்க. டேங்க்கு மனசே இருக்காது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ போற வழியில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யாருக்கும் தெரியாம மினியூஜுக்கு வந்து இந்த மாரி நடந்தத வந்து ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வேகமா போ அப்படின்ட்டு மட்டும். ஸோ நம்ம டேங் வந்து நேரா அந்த வீட்டுக்குள்ள தானே கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு மாரி டேங் வரமேதே ரொம்ப அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வருணும் இத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. மித்ராவும் ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் வந்திருப்பாங்க. "என்னாச்சுடா? எதுக்காக இவன இப்படி இழுத்துட்டு வரீங்க?" "அப்பா, நீங்க அங்க நடந்தது அப்பா நான் சங்குக்க லவ் பண்றேன்." அப்படின்ட்டு டேங் டக்குன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அவ்வளோதான் எல்லாருமே ஸ்டாக் ஆயி நிக்கிறாங்க. மித்ராவுக்கும் புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க அப்பாவே ஒரு மாரி தான்டா பார்க்குறாங்க டேங்க. "என்ன சொல்ற டேங்?" "ஆம்ப்பா, நான் ஜங்குக்க லவ் பண்றேன்." "ஏன்? அவன லவ் பண்றது தப்பா?" "அவன் என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும்ல உனக்கு?" "அண்ணா, அப்பா, நீங்க எப்பயுமே சொல்லுவீங்கல்ல, ஸ்டேட்டஸ்லாம் முக்கியம் கிடையாதுன்னு. அப்படி பார்த்தா, நீங்க ஸ்டேட்டஸ் தான் இப்ப பார்க்குறீங்களா?" "டேங், இத பத்தி நம்ம பேச வேணாம். நீ மொத ரூமுக்கு போ." "ஏன்பா? நான் இங்க பேசியே ஆகணும். அண்ணேங்க 3 பேரும் அவன நாய் மாரி அடிச்சு போட்டுருக்காங்க. அவன் இப்ப எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல." "அப்பா, நான் உண்மையில தான் சொல்றேன். ஜங்குக் மத்தவங்க மாரி கிடையாதுப்பா. மத்தவங்க மாரி இருந்திருந்தா நான் கண்டிப்பா ஜங்குக் கூட இருந்திருக்க மாட்டேன். ஜங்குக் ரொம்ப நல்ல பையன்ப்பா. உங்க 4 பேர் மாரி என்ன அவன் நல்லா பார்த்துக்கிருவான். என்ன நம்புங்கப்பா. நான் ஜங்குக்க ரொம்ப லவ் பண்றேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா." "டேங், என்னால இந்த விஷயத்துலலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. நீ உண்மையிலே அப்பாவ, அண்ணனையும் மதிக்கிறதா இருந்தா, ஜங்குக்க இதோட மறந்துரு. இத தாண்டி நான் வேற எதுவும் கேட்கறதுக்கு விரும்பல." "அப்பா, ஒருவேள அம்மா உங்கள விட கீழ இருந்திருந்தா, அம்மா மேல லவ் வந்திருந்தா, அப்ப நீங்க என்னப்பா பண்ணியிருப்பீங்க? அப்ப நீங்க இப்படிதான் பண்ணியிருப்பீங்களா? இல்ல அண்ணங்க 2 பேரும் ஜின்னையும், என்வாவையும் மேரேஜ் பண்றப்ப, அவங்க நம்மளோட ஸ்டேட்டஸ் கம்மியா இருந்திருந்தா வேணான்னு சொல்லியிருப்பீங்களா? அண்ணங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சொல்லுங்கப்பா." ஜின், என்வா எந்த விதத்துலயும் நம்ம ஸ்டேட்டஸ் குறைஞ்சவங்க இல்ல. ஆனா ஜங்குக் நம்ம கிட்ட நிக்க கூட தகுதி இல்லாதவன். நம்ம கீழ வேலை பார்க்குறவன் நம்ம கீழ இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாத. அவன நீ எப்படி இந்த வீட்டோட எஜமானன் ஆக்கணும்னு நெனச்ச? ஆ? அப்பா, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. நீங்க எல்லாரும் ஜங்குக்க அக்செப்ட் பண்ணா எனக்கு போதும். ஜங்குக் என்ன நல்லா பார்த்துக்கிருவான். நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் போற இடத்துல சேஃப் அண்ட் லவ்லியா ஃபீல் பண்ணணும்னு. அது ஜங்குக்ட்ட இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா. ஒரே ஒரு தடவ ஜங்குக்ட்ட பேசி பாருங்களேன். ப்ளீஸ் எனக்காக. டயாங், நான் திருப்பி சொல்றேன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஜங்குக் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டான். அவனால உனக்கு நல்ல லைஃப் இல்ல. எதுவுமே குடுக்க முடியாது.
நீ இந்த வயசு கோளாறுல இப்படி பேசுற. போக போக நீ லாஜிக்கலா இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குதுன்னு புரிஞ்சுக்கிருவ. அதனால நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ இங்கேருந்து போ அப்படின்ட்டு வருண் ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து போக தாண்டா பார்க்குறாங்க. பட் அவங்க வந்து வேகமாக அவங்க அப்பா ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனையா? ஒரு பணக்காரனுக்கு என்னை கட்டி கொடுத்து நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கஷ்டப்பட்டா கூட என் மனசு பிடிச்சும் கூட வாழக்கூடாதாப்பா? 50% சொத்து இருந்தால் என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னவனுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ண போனீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் ஜங்குக்கு என்ன கூட சந்தோஷமாக வாழுவான்ப்பா. என்னை சந்தோஷமா பார்த்துக்கிருவான். அவனை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்றீங்க? அப்புறம் நீங்க 3 பேரும் உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? ஆ? ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலைல ஜங்குக்கு எதுக்காக இப்படி நடந்துக்கிறான்னு. நாய் மாதிரி அவனை அடிக்கிறீங்க. எனக்கு இது எல்லாமே முக்கியம் இல்ல. எனக்கு என் ஜங்குக் தான் வேணும். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. தியான், அந்த ஒருத்தனுக்காக எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு போலாம் நீ பேசுறது பார்த்தா அப்படிதான் இருக்கு. எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு அவன் தான் உனக்கு வேணும்னு சொல்றியா? ஆ? அப்படி என்ன மந்திரம் அவன் போட்டான்? அவன்கிட்ட என்ன இருக்கட்டையா? ஒரு வீடு கூட ஒழுங்கா இல்ல. அவனை கட்டிக்கிட்டு எப்படி நீ வாழ்வ? அண்ணா, நான் அந்த கோட்டைக்குள்ள வாழ்றேன்னு தான் தெரியும். இதுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஜங்குக்கோட வீடு சின்னதா இருந்தாலும் அங்க நான் சந்தோஷமா இருக்கேனா? என்ன அவன் என்ன ஒரு கடவுள் மாதிரி அவன் என்ன ட்ரீட் பண்றான். கண்டிப்பா அவன் விளையாட்டு கூட என்கிட்ட பொய் சொல்ல மாட்டானா? அப்படின்றாங்க. சுகாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு டேங் கிட்ட தாண்டா வராங்க. டேங், நம்ம லைஃப்பில் நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் ரீசன் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். திருப்பி நீ அதை மறந்துட்டியா என்ன? இல்லைண்ணா, நான் எதையுமே மறக்கலை. ஆனால் அதே சமயம் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மாதிரி இல்லைண்ணா, அதையே நீ புரிஞ்சுக்கிற மாட்ற. நான் ப்ளீஸ்ண்ணா, ஒரு தடவை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ண. இல்லைட்டையா, நீயும் அண்ணனும் ஒன்றும் கிடையாது, புரியுதா? அப்படின்ட்டு சுகா சாஃப்டாக தாண்டா சொல்கிறாங்க. ஆனால் டேங்கால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவே முடியல. ஒன்றும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நம்ம சுகா வந்து ஒரு மாதிரி டேங்க தான் ஒரு மாதிரி சாஃப்டாக ஹேரை ரப் பண்ணுறாங்க. ஸோ மித்ரா வந்து எதுவுமே பேசலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ டேங்கிட்ட வந்து இதை பர்சனலாக பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்காங்க. மா, நீங்கள் டேங்க ரூம் கூட்டிகிட்டு போங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறமே தெளிவாக பேசிக்கலாம். மித்ரா, சொல்லுங்க. நீ வேணாம். ஜின், என்வா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அப்பா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கப்பா. அங்கே ஜங்குக்கு அடிபட்டு இருக்கான்ப்பா. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அவனை போய் நான் பார்த்து எப்படி இருக்கான்னு பார்த்துட்டாச்சும் வரேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. டேங், அப்பா அவன் மேலே கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. ப்ளீஸ், நீ இங்கேருந்து போ. அப்பா ப்ளீஸ்ப்பா, சொல்கிறேன் டேங், போனா போ அப்படின்றாங்க. டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் அவர் வந்து எதுவுமே பேசலை. நேராக அவங்க அப்பா கிட்ட போய் தாண்டா நீல் டவுன் போடுறாரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் டேங் யாருக்காகவும் இந்த மாதிரி நீல் டவுன் போட்டதே இல்லை. ஸோ அவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்பா, நீங்கள் எதுக்காக ஜங்குக்கு அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு ஜங்குக்கு மட்டும்தான் எனக்கு வேணும். நீங்கள் இந்த ரூம்குள்ளேயோ இந்த வீட்டுக்குள்ளேயோ என்னை அடைச்சி வச்சுருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. ஆனால் ஒரே ஒரு தடவைப்பா, ஜங்குக்கு எப்படி இருக்கானாச்சும் பார்த்துக்கிறேன். அவன் உடம்புல அவ்வளோ ரத்தம் வந்துச்சுப்பா. எனக்கு அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா கூட போதும். சத்தியமா வேறது எனக்கு வேணாம்ப்பா.
என்னால உங்கள எதிர்த்துட்டு ஜங்குக் கூட சந்தோஷமா வாழ முடியாது. அதே சமயம் ஜங்குக் இல்லாமலும் என்னால வாழ முடியாது. ப்ளீஸ்ப்பா, எனக்காக இந்த ஒரு தடவ இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஜங்குக்கோட நல்ல மனச மட்டும் பாருங்கப்பா. என்னோட உங்களுக்கு அவன பத்தி நல்லாவே தெரியும். பட் இப்போ ஒரு அப்பாவா அவன புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்க. அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. வருணுக்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் டேங் வாங்குனக்குள்ள நீலோன் போட்டதெல்லாம் அவ்வளோதான். செத்துட்டாரு அவரே. ஒரு மாரி ரொம்ப புரோக்கனா தான் அங்கருந்து போறாங்க. அப்புறம் வந்து அ ஜின்னும் என்வாவும் தான் டேங் அங்கருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜேஹோப், ஜங்குக் சாரி ஜின் ஆரம் அண்ட் சுகாக்கும் ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்களால ஜங்குக்க அக்செப்ட்டே பண்ண முடியல. ஸோ மித்ராவும் ஒரு மாரி கோவமா நம்ம வருணோட ரூமுக்கு தான் போறாங்க. என்னாச்சு? ஆ? நீங்க உங்க லைஃப்ல நீங்க பார்த்த மாரியே ஜங்குக்கும் இருப்பியான்னு நெனைக்கிறீங்களா? மித்ரா? ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன். என்ன திருப்பி நோகடிக்காத. ஹோ! இப்ப நீங்க மட்டும் தான் அதுல கஷ்டப்படுற மாரி சொல்றீங்க. உங்க ஒரு ஆள்னால நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அது உங்களுக்கு புரியலையா? அந்த கஷ்டத்த இப்ப என் பையன் படக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நல்லவங்க மாரி நடிச்சு பேசி தான் என் லைஃப்ல இருந்து என் சந்தோஷம், என்னோட ஆசை எல்லாத்தையும் ஒருத்தவ பறிச்சா. அத என் பையன் ஃபேஸ் பண்ணக்கூடாது. வருண், பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. ஜங்குக்க பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? என்ன புதுசா இருக்கு? இந்த மாரி லோ கிளாஸ்க்குலாம் நீ சப்போர்ட் பண்ண மாட்டியே? அதுவும் ஜெனி பண்ணிட்டு போனதுலேருந்து உனக்கு அவங்களலாம் பிடிக்காதே. எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல. உங்கள மாரி எல்லாத்தையும் ஈஸியா நம்புற ஆளுகள தான் பிடிக்காது. அத நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பையன் இந்த மாரி தப்பான ஒரு ஆளெல்லாம் சூஸ் பண்ண மாட்டான். நீங்க இந்த விஷயத்த உங்க ஆங்கிள்லேருந்து யோசிக்காம, கொஞ்சம் பிராக்டிகலா யோசிங்க. என்னால இப்போதைக்கு முடியாது வருண், மித்ரா. இப்ப நான் ஒரு அப்பா. ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் பண்ண தப்புங்கள என் பசங்க பண்ணக்கூடாது. அதனால தான் 3 பேருக்கும் நான் அடிதடிக்குள்ள கொண்டு போகாம வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாரி தான் டேங். கண்டிப்பா ஜங்குக்கும் டேங்கும் ஒண்ணு சேர்ந்தா, அது என் பையனுக்கு தான் ஆபத்து. அவன் இப்ப வயசு கோளாறுல பேசுறான். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, அவனே மாறிக்கிருவான். நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா வருண்? உங்க பையன் ஏதோ அசிங்கமா இருக்கு. உங்க பையன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்க ஏதோ பண்றதா நெனச்சு, கடைசில உங்க பையன நீங்களே காயப்படுத்தாதீங்க. நான் இது மட்டும் தான் சொல்லுவேன். அப்படின்ட்டு மித்ரா வந்து அங்கருந்து கோவமா போயிட்டாங்கடா. ஏன்னா வருணோட பாஸ்ட் அப்படி இருக்கு. அதனால மித்ரா வந்து வருண குறை சொல்ல முடியாது. ஸோ அப்படியே வருண் வந்து அந்த பாஸ்ட்ட தான்டா நெனச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலா அந்த ஃபோட்டோஸ் காப்பீஸ்லாம் வந்தப்ப நம்ம மித்ரா ரொம்ப புரோக்கன் ஆயிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து மித்ரா வந்து நம்ம ஜெனிய போய் மீட் பண்ணி இதெல்லாம் டைரக்ட்டா பேசுவோம். அப்படின்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க. பட் ஆனா மித்ரா அங்கனக்குள்ள செம்மையா ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வருணே மித்ரா கூட அந்த இடத்துல ஒண்ணா இருந்தாங்க. அப்டின்ற மாரி வருணையே நம்ப வைக்கிற மாரி பேசியிருப்பாங்க. அன்னைக்கு நீங்க குடிச்சீங்க தான். நம்ம என்னதான் உங்க ஸ்பெர்ம் டோனர் எனக்குள்ள நீங்க விட்டாலும் அது பெருசா எந்த ஒரு எதுவும் ஆகல. பட் அன்னைக்கு வந்து நீங்க ஒண்ணா என் கூட இருந்தீங்க. ஆனா இதெல்லாம் வெளிய சொன்னா எங்க உங்களுக்குள்ளயும் மித்ராக்குள்ளயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தா நான் மறைச்சிட்டேன். ஆனா, அந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா, நான் அன்னைக்கே இத ப்ராப்பரா அவங்கட்ட பேசி முடிச்சிருப்பேன். என்ன மன்னிச்சுருங்க அப்டின்ட்டுன்னு அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணி சொல்லியிருப்பாங்கடா. வருணுக்கே ஒரு மாரி நான் உண்மையிலே இருந்தேனா? இல்ல நான் இருந்திருக்க மாட்டேன் அப்டின்ட்டு ரொம்ப தான் இருந்திருப்பாங்க. பட் அவர்களால அக்செப்ட் பண்ண முடியல. நான் கண்டிப்பா ஜெனி கூட நான் கண்டிப்பா அந்த மாரி நான் இருந்ததில்லன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா, இத வந்து ஜெனி வந்து டோட்டலா மாத்திட்டாங்க. இத கேட்டே வந்து மித்ராக்கு ரொம்ப அது என்னதான் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள பத்தி பேசினா நம்ம கண்மூடித்தனமா ஒரு மாரி ரொம்ப டெ டிப்ரஷன் ஆயிருவோம்ல. ஸோ இதனாலயுமே வந்து மித்ரா வந்து ரொம்ப இதா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து நம்ம வருணும் வந்து இந்த மாரி
லோ கிளாஸ் பீப்பிள்ஸ் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா ரொம்ப அவங்கள பிளைண்டா நம்ப மாட்டாங்க. பட் ஜங்குக்க மட்டும் கொஞ்சம் நம்பியிருப்பாங்க. ஸோ, அதனால ஜங்குக் குடுத்த இந்த ஏமாற்றம் இதெல்லாம் வந்து ஏத்துக்கிறவே முடியல அவங்களால. அதே மாரி தான் ஆரமும், ஜேஹோப்பும். மத்த எல்லார விட ஏன்னே தெரியல. அவங்க அப்பா நம்புன ஒரே ரீசனுக்காக தான் அவங்களும் நம்பியிருப்பாங்க. பட் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சத்தியமா அவங்களால அக்செப்ட்டே பண்ண முடியல. நம்ம ஜின்னும், என்வாவும் தான் டேங்க வந்து ரூம்ல விட்டுட்டு எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா டேங்குமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்திருப்பாங்க. ஸோ நேரா அவங்கவங்க ரூமுக்கு தான்டா வந்திருப்பாங்க. ஜின்னு தான் ஆரம்ட்ட கோவமா இருந்திருப்பாங்க. இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? உண்மைய சொல்லுங்க. உண்மையிலேயே உங்க ஸ்டேட்டஸ்ல நான் இல்லைன்னா, நீங்க என்ன அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க ஆரம். ஜின். அப்படிலாம் எதுவும் இல்ல. அது வந்து அப்படிலாம் எதுவும் இல்லைன்னா, ஏன் உன் தம்பிய மட்டும் இப்படி பண்றீங்க? எனக்கு ஜங்குக்க பத்தி எதுவும் தெரியாது. ஆனா டேங்க பத்தி நல்லா தெரியும். அவன் ஒரு விஷயத்த முழுசா நம்பாம, இந்த மாரி அதுக்காக அவன் இறங்கி போற ஆளே கிடையாது. எல்லாரும் முன்னாடி அவன் கர்வத்த விட்டு கெஞ்சினான். அதுக்கப்புறம் நீங்க எப்படி சந்தேகப்படலாம்? ஜின், இந்த விஷயத்த பத்தி நம்ம பேச வேணாம். என் தம்பி ஏதோ இத பத்தி பேச வேணாம் ப்ளீஸ். அப்படின்ட்டு ஆரமே ஒரு மாரி அங்கருந்து புரோக்கனா தான்டா போறாங்க. ஜேஹோப்பும் அதே மாரி தான். சொல்லுங்க ஜேஹோப். நீங்க எந்த விஷயம் இருந்தாலும் நோட் பண்ணுவேன்னு சொல்லுவீங்கல்ல. உங்க தம்பி அவ்ளோ கெஞ்சும்போது கூட அவன் எந்த அளவுக்கு ஜங்குக்க லவ் பண்றான்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? என்வா, உனக்கு என் தம்பி எவ்ளோ கஷ்டம் அனுபவிச்சான்னு தெரியாது. இந்த இடத்துல நான் ஜங்குக் கூட இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணா, அது இன்னும் பெயின்ஃபுல்லா தான் 2 பேருக்கும் முடியும். தயவு செஞ்சு இத பத்தி நீ பேசாத. ஆனா, ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுகா தான்டா செம்ம கோவத்துல இருப்பாங்க. ஸோ அப்பதான் ஃபோன் வரும். பார்த்தா ஜிம்மின் தான். அட்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வேகமா அந்த கோவத்துல தான் ஜின்னோட வீட்டுக்கு போவாங்க. ஜின் இருக்கிற இடத்துக்கு. ஜின்னுமே ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாங்க. ஜிம்மினும் சாரி. ஸோ ஜிம்மினும் டென்ஷனா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா மின்யூஜ் வந்து இந்த மாரி ஜேக்கப் வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 3 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணா தான் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு சின்ன காயம்னா கூட ஓப்பனா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருவாங்கன்னு. ஸோ நம்ம ஜிம்மினும் ரொம்ப கோவமா தான் இருப்பாங்க. சுகாவுக்கும் புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே நியூஸ் வந்துருச்சு அப்படின்ட்டுன்னு. என்ன ஃபிலிக்ஸ் சொன்னானா? இல்ல மினியூஸ் சொன்னானா? இப்ப யாரு சொன்னாங்கன்னு முக்கியம் இல்ல. எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க அண்ணன அடிச்சிருப்பீங்க. ஆ? இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நீங்க அடிச்சிருந்தா கூட சரின்டலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் என்ன ஒரு ஏன் சுகா? கொஞ்ச நாள் லைஃப் நல்லாதேல போச்சு. அதுக்குன்னு நான் சந்தோஷமா இருக்கேன்றதுக்காக என் தம்பிய காயப்படுத்த சொல்றியா? இல்ல எனக்கு புரியல. நீங்க என் கூட இருக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியல. அப்ப நான் ஒரு லோ கிளாஸா தெரியல. ஆனா எங்க அண்ணன் உங்க தம்பி பண்ணமே தப்பா தெரியுதா? ஜிமின், இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது நல்லது. ஏன் தலையிடக்கூடாது? எங்க அண்ணன் அந்த அளவுக்கு உங்கட்ட எந்த ஒரு சண்டையும் நடத்தி பண்ணலையே! அவனுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் ஒரு இது? ஏன் நீங்க எங்க அண்ணன இவ்ளோ வெறுக்கிறீங்க? ஏன்னா, அவனால தான் என் தம்பி இப்படி இருக்கான். அவன் இந்த மாரி உடைஞ்சு நான் பார்த்ததே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன் தான். ஓஹோ! அப்ப நீங்க பண்ணது உங்களுக்கு தெரியல, எங்க அண்ணன் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்? அத நான் உன்கிட்ட சொல்லியே தீரணுமா? ஜிமின், தயவு செஞ்சு ரூமுக்கு போ. நான் இப்போதைக்கு எதுவும் பேச விரும்பல. சுகா, எப்போ உங்களால எங்க அண்ணனை ஏத்துக்கிற முடியலையோ, அதுக்கு மேல என்னாலயும் உங்கள ஏத்துக்கிற முடியாது. நீங்க லோ கிளாஸ் பீப்பிள்னால எங்க அண்ணனை ஒதுக்குனீங்க. அதே லோ கிளாஸ்லேருந்து வந்தவன் தான் நானும். என்ன மட்டும் உங்களால எப்படி அக்செப்ட் பண்ண முடியுது? ஏன்? டாப் டூ பாட்டம் இங்கேயும் ப்ளே ஆகுதா என்ன? சொல்லுங்க சுகா. அப்படின்றாங்க. சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலா ஜிமின் பேசுறது கரெக்ட்டு தான். ஆனா, டேங் விஷயத்துல சுகாவால இத அக்செப்ட் பண்ணவே முடியல. இங்க பாரு. டேங்க்கு இந்த லைஃப் செட் ஆகாது. அவன் எங்கள மாரி ஆளுங்க கூட இருக்கறது தான் அவனுக்கு சேஃப். உனக்கு புரியுதா? நீங்க சேஃப்டிய பார்க்குறீங்க. ஆனா டேங்கோட சந்தோஷத்த யாராச்சும் பார்க்குறீங்களா?
சின்ன வயசுலேருந்து அவன் எதிர்பார்க்குறது சந்தோஷத்த மட்டும் தான். ஆனா நீங்க யாருமே அவனுக்கு அந்த சந்தோஷத்த குடுக்கல. என்ன சொல்ற? சுகா, உங்க மனசுல காயமும், வலியும் நெறஞ்சிருக்கு. அதனால தான் உங்க தம்பிக்கு என்ன வேணும்னு உங்களால சரியா பார்க்க முடியல. எப்ப நீங்க பண்ண தப்ப உணர்றீங்களோ, அப்பதான் நான் உங்க கூட வருவேன். அதுவரைக்கும் நான் எங்க அண்ணங்க கூட தான் இருக்க போறேன். ஐம் சாரி. அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து அங்கேருந்து போயிட்டாங்கடா. சுகாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. டேங்க்கு வந்து இது தேவையில்லையா? அப்ப என்ன தேவை? அப்படின்ற மாரி தான் நம்ம சுகாவும் இருக்காங்க. ஆக்சுவலா 4 பேருக்குமே புரியுது. டேங் வந்து ஜங்குக்க எவ்வளோ லவ் பண்றாங்கன்னு. ஆனா டேங் இருக்க சிச்சுவேஷன்ல ஜங்குக் கூட இருந்தா கண்டிப்பா அந்த லைஃப் வந்து ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். ஸோ, அதனாலேயே வந்து அவங்க அத வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. மத்தபடி நம்ம டேங்கையோ, இல்ல ஜங்குக்கையோ ஹர்ட் பண்ணணும்னு இல்ல. ஸோ, அன்னைக்கு நைட்டு தான்டா நம்ம டேங்லாம் ரொம்ப அழுகுறாங்க. நம்ம அம்மி தான் வந்திருப்பாங்க. வந்து டேங்க் கொஞ்சம் துணையா இருக்கலான்னு வந்திருப்பாங்க. "டேய்! நான் ஒரு நாள் தான்டா போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க?" "ஏய்! நாங்க என்ன கனவா கண்டுகிட்டு இருந்தோம்? அண்ணங்கலாம் அங்க வருவாங்கன்ட்டுன்னு." ஜங்குக்கு இப்ப எப்படி இருக்கான்னே தெரிலடா. பயமா இருக்கு. நான் ஜங்குக்க பார்க்கலாம் இல்லடா. நான் நேரா ஊர்லேருந்து இங்க தான் வரேன் கேள்விப்பட்டுட்டு. நல்ல வேளை டேவிட் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் ஆச்சும் பண்ணான். ஒருவேளை மினியூட்ஸ் டேவிட்டையோ, ஜெமின்ட்டயோ இதெல்லாம் சொல்லலைன்னா அத பத்தி சத்தியமா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஜங்குக்கு அவ்வளவா காயம்லாம் இல்ல. கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்தனால அப்படி இருந்திருக்கு. மத்தபடி நல்லா தான் இருக்கான். நீ பயப்படாத சரியா? எனக்கு பயம்லாம் இல்லடா. எங்க அண்ணங்க அடிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். திருப்பி ஒரு அடி அடிக்க வேண்டியதுல. மென்டலா அவன். சரி விடு. இப்ப நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ணேன்? முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்ல பேசிட்டேன். கொஞ்ச நாள் பார்ப்பேன். எதுவும் இவங்க பண்ற மாரி இல்லைன்னா, நான் ஜங்குக் வீட்டுக்கு போயிடுவேன். ஏய்! நீ ஜங்குக்க தேடி போனேன்னா, அது கண்டிப்பா உனக்கு தான் பிரச்சனை. புரியுதா? எனக்கு தெரியும். ஆனா, என்னால ஜங்குக் இல்லாம இருக்க முடியாதுல்ல? அப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறியாட்டயா? ஆமா. இவங்கலாம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜங்குக் வந்து பணத்துக்காக தான் என் கூட இருக்கான்னு. அது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ண வேணாமா? எனக்கு என் ஜங்குக்க பத்தி தெரியும். அவன் அப்படிலாம் கிடையாது. அப்படின்றாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து பால்கனியில சவுண்டு கேட்குது. ஸோ யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக் தான்டா. அவர் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாத மாரி தான் இருக்கு. பட் இருந்தாலும், அவர் வந்து ஒரு மாரி ரொம்ப டயர்டா தான் அந்த பால்கனி டோர ஓப்பன் பண்றாரு. ஸோ வேகமா வந்து டேங் வந்து இத பார்த்தோனே ஜங்குக்க தான் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. "டேய் பைத்தியக்காரா! அடி வாங்குற வரைக்கும் எதுக்குடா பார்த்துக்கிட்டு இருந்த? ஆ எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? உனக்கு ஏதோ ஆச்சுன்னு. இப்ப நீ நல்லாதானே இருக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல?" "எனக்கு எதுவும் இல்லட்டயா. உன் ஃபோன் எங்க?" "அண்ணா ஃபோன வாங்கி வச்சுக்கிட்டாங்க." "நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதுல. கொஞ்சம் சரியானோனே நானே உன்ன வந்து பார்ப்பேன்ல." "இல்லடா. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால அங்க இருக்க முடியல." "அதான் நீ ஓகே தானல?" "நான் ஓகே தான். ஆனா நீ ஏன் இப்படி பண்ற? ஆ நான் எப்படி பயந்தேன்னு தெரியுமா? ஒரு வார்த்தை வாய தொறந்து நிப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அவங்கள தள்ளியாச்சும் விட்டுருக்கலாம்ல. அந்த அளவுக்கு நீ என்ன முட்டி சத்துவனா? இல்லைல நல்லா அதேல இருக்க. அப்புறம் ஏன்டா அப்படி இருக்க? பைத்தியக்காரா!" அப்படின்ட்டு ஜங்குக்கோட செஸ்ட்ல தான்டா அடிக்கிறாங்க. ஜங்குக் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கோட ஹேண்ட தான்டா பிடிச்சு அவங்க செஸ்ட்டோட வச்சுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துடுறயா? ஆ எனக்காக கடைசியா எங்க அம்மா அழுகும்போது நான் பார்த்தேன்டா. நான் கீழ விழுந்துட்டேன்னு அழுதாங்க. அதுக்கப்புறம் எனக்காக அழுது நான் யாரையும் பார்த்ததில்ல. உங்க அண்ணங்க 3 பேரையும் தடுக்க எனக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காது. ஆனா, நீ எனக்காக அழுதப்ப, இந்த உலகத்துல உண்மையிலே எனக்காக ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. எனக்காக எனக்காக ஒருத்தன் இருக்கான்னு தோணுச்சுட்டயா. அது கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணணும்னு நெனச்சேன். மத்தபடி உன்ன ஹர்ட் பண்ணணும்லாம் இல்லடா. சாரி.
அப்படின்றாங்க. டேங்குக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஜங்குக்க தான்டா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அம்மி தான் வந்து ஜங்கு கிட்ட வராங்க. இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றதா இருக்கீங்க? கண்டிப்பா டேங்கோட வீட்ல ஒத்துக்கிற மாட்டாங்க இத. எனக்கு தெரியும். ஆனா அதே சமயம் என்னால டேங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஃபேமிலி இல்லாத பெயின நான் அனுபவிச்சிருக்கேன். அத டேங்க நான் அனுபவிக்க விரும்பல. இல்ல ஜங்கு. எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு உன் கூட இருக்கணும். என்ன இன்னைக்கே கூட்டிட்டு போயிறேன். இப்பயே கூட கூட்டிட்டு போயிரு. ப்ளீஸ். டேங். உன் ஃபேமிலிய பத்தி ஒரு தடவ யோசிச்சியா? இல்ல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் அவங்கட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். அவங்க எதுவுமே புரிஞ்சுக்கிற மாட்றாங்க. என்னால இங்க இருக்க முடியாது ஜங்குக். என்ன கூட்டிட்டு போயிரு. டேங். இப்போதைக்கு வேணான்டா. ம். கொஞ்ச நாள் பார்ப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு. அதுக்கு மேல ஏதாச்சும் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் உன்ன கூட்டிட்டு போயிர்றேன். ஓகேயா? இல்ல ஜங்குக். நான் உண்மையில தான் சொல்றேன். நான் இவ்ளோ கெஞ்சினதுக்கு அப்புறமும் எங்க அப்பாவும், எங்க அண்ணனும் இப்படி ஸ்ட்ராங்கா இருந்ததே இல்ல. அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ண போறது கிடையாது நம்மள. ப்ளீஸ் ஜங்குக். என்ன கூட்டிட்டு போயிடு. இன்னைக்கே கூட்டிட்டு போயிடு. அப்படின்றாங்க. பட் ஜங்குக் வந்து நம்ம பேசி பார்ப்போம். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி இல்லாம இருந்த வலி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்டிப்பா ஃபேமிலியோட பெர்மிஷனோட தான் டேங்கோட ஹேண்ட பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது இப்படி சொதப்புன்னு அவங்களும் நினைக்கல. நம்ம டங்குக்கு வந்து அப்படியே அமைதியா தான்டா இருக்காங்க. ஸோ சடனா வந்து டோர் நாக் சவுண்ட் கேட்குது. ஸோ அமி தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மித்ரா தான். மித்ராக்கு இதெல்லாம் தெரியும்னு அமிக்கும் தெரியும். ஸோ அவனும் வந்து டோர ஓப்பன் பண்ணிட்டாங்க. மித்ரா தான் உள்ள வராங்க. ஜங்குக்கையும் டேங்கையும் தான் பார்க்குறாங்க. டயாங், ஜங்குக் சொல்றது தான் கரெக்ட்டு. இப்ப நீங்க இந்த மாரி முடிவெடுத்தீங்கன்னா, அது பிரச்சனையில தான் முடியும். உங்க அப்பா என்ன பண்றான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாத பத்தி யோசிங்க. ஆனா அம்மா, நீங்களே பார்த்தீங்கல்ல, இதுக்கப்புறம் கூட அப்பா ஒத்துக்கலைன்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. அவ்வளோதான். உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் குடுப்போம். ஒருவேளை உங்க அப்பா அக்செப்ட் பண்ணலைன்னா, கண்டிப்பா நானே உங்கள எங்கேயாச்சும் சேஃபா அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ். அப்படின்றாங்க. பட் டேங்க்கு சத்தியமா முடியல. ஜங்குக்கு அதுவும் தனியா விட்டா எங்க ஜங்குக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அப்படியே அந்த நைட் வந்து ஒரு 4 பேரு தான்டா பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் டேங் கூட இருந்துட்டு அங்கருந்து போயிட்டாங்கடா. ஏன்னா இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து இங்க ஸ்டே பண்றது கரெக்ட்டா இருக்காதுன்னு மித்ரா தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அம்மியும் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கருந்து போயிருப்பான். மித்ராவோட லேப்ல தான் வந்து இப்ப டேங் படுத்திருப்பாங்க. ஏம்மா அப்பா அக்செப்ட் பண்ண மாட்றாங்க? டேங், உனக்கு தெரியும்ல எல்லாமே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெனி. ஒரே ஒரு நம்பிக்கை துரோகம். ஒருத்தவங்கள முழுசா மாத்திருன்னு உனக்கு நான் தனியா புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீயும் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்க. ஆமாம்மா. பணக்காரங்க வெளிய தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அவங்க நம்பிக்கை துரோகத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. ஆனா ஜங்குக் அப்படிப்பட்டவன் கிடையாதும்மா. எனக்கு புரியுதுடா. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட, உங்க அப்பா மனச மாத்தியிருக்கலாம். ஆனா விதி எல்லாத்தையும் சடனா கொண்டு வந்துருச்சு. அதுதான் காரணம். கொஞ்ச நாள் நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜங்குக் அப்படி கிடையாது. நீ இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேன்னு. கண்டிப்பா உங்க அப்பா உன்ன இப்படி பார்க்க விரும்ப மாட்டாரு உடைஞ்ச மாரி. அதே மாரி தான் உங்க அண்ணங்களும். கண்டிப்பா கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும். ம். இந்த ஸ்டேட்டஸ்லாம் அவங்கள அவங்க ஏமாத்திக்கிற போட்டுக்கிட்டு இருக்க ஒரு திரை தான்.
மத்தவங்க மாரி உங்க அப்பாவும், உங்க அண்ணனும் கெட்டவங்க கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது உன் விஷயத்துல கண்டிப்பா கிடையாது. அவங்களோட பயம், எங்க ஜங்குக் உன்ன யூஸ் பண்றான்ட்டு. மத்தபடி எதுவுமே இல்ல டயான். இப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அம்மா இருக்கேல்ல, அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிருவேன். ம். ஐ லவ் யூம்மா. நான் உங்க கூடயே உங்களுக்கே பிள்ளையா பிறந்திருக்கலாம்ல. அப்படின்ட்டு டேங் ஒரு மாரி உடைஞ்சு போய் பேசுறாங்க. மித்ராவுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. நான் உன்ன ஒரு நிமிஷம் கூட என் பிள்ளை இல்லைன்னு நெனச்சதே இல்ல டயான். நீ தான் அப்படி நெனைக்கிற. நீ எப்பவுமே என்னோட பிள்ளடா. நான் உனக்கு உசுரு குடுக்கலைனாலும், என் வயித்துல உன்ன சுமக்கலைனாலும், உங்க அண்ணேங்கள மாரி உன்ன என் தோள்லயும், மார்லயும் சுமந்து வளர்த்தேன்டா. சின்ன தப்புனால நம்மளுக்குள்ள எவ்ளோ கேப் வந்துருச்சு. அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் குடு. இதெல்லாம் அம்மா சரி பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? ம். அது வரைக்கும் ஜங்குக்கு யாரும் எதுவும் பண்ணிறக்கூடாதும்மா. அண்ணனுங்க கண்டிப்பா கோவத்துல ஏதாச்சும் பண்ணுவாங்க. அப்புறம் சுகா அண்ணா, நீ ஏன் சுகாவும் ஜிம்மின்னு பத்தி அப்பாட்ட சொல்லல? அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் டேங்கும் தெரியுது, சுகாவ பத்தி அம்மாவுக்கு தெரியும் அப்படின்ட்டுன்னு. எனக்கு தெரியும்டா. நீங்க 4 பேரும் என் பசங்க. உங்க 4 பேரையும் ஒழுங்கா வளர்க்குறதுலயும், சரியான பாதையில கொண்டு போகிறத விட எனக்கு வேற என்ன வேல இருக்கு? உங்க அண்ணன் மேல உனக்கு அவ்ளோ பாசமா? சுகா அண்ணா அந்த பயத்துல இருந்து வெளிய வரலம்மா. அதனால தான் ஏதோ கோவத்துல அவன் அப்படி இருக்கான். இத நான் சொன்னேன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். அதனால தான் நான் சொல்லல. இந்த சின்ன வயசுல என் பையன் இவ்ளோ மெச்சூர்டா பேசுவானா? இப்ப கொஞ்ச நேரம் தூங்கு. ம். மத்ததெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு வந்து நம்ம டேங்கும் வந்து அப்படியே அவங்க அம்மா மடியில தான்டா தூங்குறாங்க. ஸோ அந்த நைட் வந்து ரொம்ப ஒரு மாரி ஹெவியா தான் போது. அந்த சைடு வந்து ஜங்குக்குமே ரொம்ப உடைஞ்சு போய் தான் இருக்காங்க. அவரால முடிஞ்சிருந்தா இன்னைக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா, அது கண்டிப்பா அவங்க அண்ணனுக்கும், அப்பாவுக்கும் இன்னும் கொஞ்சம் கோவத்த தான் குடுக்கும். ஸோ அதனாலயே கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க அந்த ரூம்ல. வினியோஜ் தான் அவங்க பக்கத்துல இருந்து அப்பப்போ கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜங்குக் வந்து ஒருவேளை நான் டேங்க கூட்டிட்டு வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வச்சிருப்பேன்? அப்படின்ட்டு அவங்க மனக்குழப்பம் ரொம்ப ஒரு மாரி ஹெவியா தான்டா இருக்கு. இப்படியே 2 சைடுமே டிஃப்ரெண்ட் எமோஷன்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தவங்களும் அவங்கள விடுற மாரி எந்த ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்ல. சரி, ஓகேடா, நான் அந்த இடத்துல ஸ்டோரிய முடிச்சிடுறேன். எனக்கு என்னான்னே தெரியல. இன்னைக்கு ஸ்டோரி போடும்போதே பல தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நான் இந்த ஸ்டோரிய நல்லா குடுத்தேன்னா கூட எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த பார்ட் கொஞ்சம் கேவலமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுங்கடா. மேபி வர பார்ட்ட கண்டிப்பா நீட்டா கொண்டு வர ட்ரை பண்றேன். ஏன்னா இந்த பார்ட்ல என் மைண்ட் செட் என்ட்டே இல்ல அத நான் போடுறதுக்கு. மேபி நான் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு பார்ட் இதுதான் முக்கியமான பார்ட்டே ஆனா. ஆனா அத நான் ரொம்ப சொதப்பிட்டேன்னு மட்டும் தெரியுது. என்ன மன்னிச்சிடுங்கடா. சாரிடா.